வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th இங்கிலீஷ் மாடியூல் 1 டே 5 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வார்ம் அப். ஸோ இங்கே வார்ம் அப்பில் கிளாப் த சிலபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வேர்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம சிலபிள்ஸ் சொல்லி கொடுக்க போகிறோம் இந்த ஆக்டிவிட்டி மூலமாக. ஃபன் வித் ரீடிங். மேக் த கிளாஸ் ஸ்டாண்ட் இன் அ செமி சர்க்கிள். ஸோ கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செமி சர்க்கிளில் ஒரு அரைவட்ட வடிவத்தில் நிற்க வைக்கணும். தென் ரீட் த வேர்ட்ஸ் இன் த வேர்ட் வால் and make students repeat them. Practice on day 4ல கொடுத்த அந்த வேர்ட் வாலில் கொடுக்க வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப சொல்லணும். Now you stand near the blackboard. இப்போ நம்ம வந்து blackboard பக்கத்தில் நின்றுக்கணும். Point to a word and ask, can you say the word homework? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வேர்டை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு சொல்லணும். Encourage the class to clap for each syllable in the word and say it. ஸோ நம்ம என்ன வேர்டு, இப்போ இங்கே ஹோம்ஒர்க்குங்க வேர்டு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன வேர்டு சொல்கிறோமோ அந்த வேர்டை அவங்க வந்து ஒவ்வொரு சிலபலாக சொல்லிக்கிட்டே ஒரு சிலபல் சொல்லும்போது ஒரு கிளாப் பண்ணிக்கணும். லெட் தம் ரெஸ்பாண்ட் பை சேயிங். ஸோ அவங்க வந்து எப்படி சொல்லணும், நம்ம சொன்னதை திரும்ப சொல்லணும். ஆனால் அவங்க எப்படி சொல்லணும்னா எஸ் வி கேன் சே த வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ நம்ம கேன் யூ சே த வேர்டுன்னு சொன்னோம், அவங்க அதனால எஸ் வி கேன் சே த வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹோம் ஒர்க் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்கோம், அவங்க ஹோம் ஒர்க் 2 சிலபல். ஸோ அது ஒன்றையும் அவங்க கிளாப் பண்ணிவிட்டு சொல்லணும். ப்ராக்டிஸ் எனி 5 வேர்ட்ஸ். இது மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலபலுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணியிருப்போம் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில். அதாவது சிலபல் ஒரு வேர்டு கொடுக்குறாங்க இங்கிலீஷில் அப்படின்னா அந்த வேர்டை அப்படியே நம்ம தமிழில் அப்படியே எழுதணும்னா, இப்போ ஹோம் ஒர்க் அப்படிங்கிறத தமிழில் அப்படியே ஹோம் ஒர்க் அப்படின்னு எழுதணும்னா அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை உயிர்மெய் எழுத்து இருக்கோ அவ்வளோ சிலபல் வரும். ஒற்றை எழுத்தை நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ ஹோம், ஹோ, இம், அந்த ஒற்றை விட்டுட்டா ஹோ வரும். ஒர்க்கில் ஓ மட்டும் இருக்கும். இரு இக்கு ரெண்டுமே வந்து ஒற்றாயிடும். ஸோ மெய்யெழுத்து இல்லாமல் உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கோ அத்தனை சிலபல். இது நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே ட்ரிக்காக ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ பசங்களுக்கு நம்ம இந்த ட்ரிக்கை கூட வந்து சொல்லி கொடுக்கலாம். அவனுக்கு சிலபல் வந்து தடுமாறுறான் அப்படின்னா கூட நம்ம இதை வந்து கைட் பண்ணலாம். Then 5A large group activity narrating the story the trick robot அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 4th standard குறிய ஆக்டிவிட்டி. the trick robot 4thல இருக்குது. மெட்டீரியல் நீடட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் அ மிக்சர், கிரைண்டர், அ டெலஃபோன், அ மோட்டார் பம்ப். ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கனெக்ஷனில் இருக்கும், நம்ம இதை எடுத்துக்கணும். ஷோ த பிக்சர்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க். அந்த பிக்சர்ஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காட்டி கேட்கணும். ஹாவ் யூ சீன் தீஸ் மிஷின்ஸ் இன் யோர் ஹவுஸ்? ஸோ இந்த மிஷின்லாம் உங்களோட வீட்டில் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு நம்ம கேட்கணும். ஒய் டு வி யூஸ் மிஷின்ஸ்? ஏன் இந்த மாதிரி மிஷின்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சஸ் அண்ட் சே. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும். மிஷின்ஸ் ஹெல்ப் ஆஸ் டு டூ ஒர்க் ஈஸிலி அண்ட் ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நம்மளுக்கு நம்மளோட வேலையை எளிமையாகவும் வேகமாகவும் செய்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லணும். தென் ஷோ த பிக்சர் ஆஃப் அ ரோபோட் அண்ட் சே. ஒரு ரோபோட்டோட பிக்சர் எடுத்து காட்டி நம்ம சொல்லணும். கேன் எனி ஒன் சே வாட் இட் இஸ்? யாராவது இது என்னன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கணும். அக்செப்ட் தேர் ரெஸ்பான்சஸ். அவங்களோட ரெஸ்பான்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அண்ட் சே நம்ம சொல்லணும். திஸ் இஸ் அ ரோபோட், அ மிஷின். இது வந்து ஒரு ரோபோட், ஒரு மிஷினு. இட் கேன் மூவ் அண்ட் ஒர்க் லைக் அ ஹியூமன். இது மனிதர்களைப் போலவே நடமாடும், வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். Now I will tell you a story about a lazy boy and how a robot changed him to an active boy. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பையன் எப்படி ஒரு ரோபோட் வந்து அவனை ஆக்டிவ் பாயாக மாற்றுச்சு அப்படிங்கிற கதையை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரியை நரேட் பண்ணணும். Now narrate the story bilingually and read it aloud to the students. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரியை வந்து பைலிங்குவலாக நம்ம வந்து சொல்லணும். அடுத்து வந்து அந்த ஸ்டோரியை வந்து நம்ம நல்லா சத்தமாக பசங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காட்டணும். The trick robot. Vicky was a small boy. விக்கி வந்து ஒரு குட்டி பையன். விக்கி did not do his homework on time. அவன் வந்து அவனோட ஹோம்ஒர்க் வந்து ஆன் டைமில் செய்ய மாட்டான். he did not put his things back in their place. ஸோ அவன் எந்த பொருளை எடுத்தாலும் திரும்ப எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். he did not do any work. அவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டான். he sat on the sofa. அவன் எப்பயுமே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பான். he always watched TV. எப்பயுமே அவன் டிவி தான் பார்த்துட்டு இருப்பான். he slept in his bed all day. அவன் எப்போ பாரு அந்த பெட்டில் படுத்துகிட்டே தான் இருப்பான்.
ஹி வாஸ் அ லேசி பாய். அவன் வந்து ஒரு லேசியான பையன், ஒரு சோம்பேறித்தனமான பையன். விக்கிஸ் ஃபாதர் வாஸ் அன்ஹாப்பி. ஸோ விக்கியோட அப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. He did not want Vicky to be lazy. அவரோட பையன் சோம்பேறித்தனமாக இருக்கிறது அவர் விரும்பலை. He wanted Vicky to be active. அவன் நல்லா சுறுசுறுப்பாக மாறணும்னு நினைக்கிறாரு. விக்கி வாண்டட் அ ரோபோட் டு டூ ஹிஸ் ஒர்க். ஆனால் விக்கி என்ன நினைக்கிறான்னா அவனோட வேலையை செய்கிறதுக்கு ஒரு ரோபோட் அவனுக்கு வேணும்னு நினைக்கிறான். ஹி ஆஸ்க்டு ஹிஸ் ஃபாதர் டு கெட் அ ரோபோட் ஹிம் அ ரோபோட். ஸோ அவன் வந்து அவனுக்கு ஒரு ரோபோட் வேணும்னு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். ஹிஸ் ஃபாதர் ஹேட் அன் ஐடியா. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா வருது. ஹி பாட் விக்கி அ ட்ரிக் ரோபோட். ஒரு தந்திரமான ஒரு ரோபோட்டை வந்து அவர் வாங்கணும்னு நினைக்கிறாரு விக்கிக்காக. விக்கி வாங்கி கொடுக்குறாரு. விக்கி வாஸ் எக்ஸைட்டட். ஸோ அந்த ரோபோட் பார்த்தோன்னா அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஹி வாண்டட் த ரோபோட் டு டூ ஹிஸ் ஒர்க். ஸோ அவனோட வேலையை அந்த ரோபோட் செய்யணும்னு நினைக்கிறான். இப்போ வந்து விக்கியும் ரோபோட்டும் பேசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்கி பேசுகிறான். ப்ளீஸ் மேக் மீ சம் ஃபுட். எனக்காக கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணுன்னு சொல்கிறான். உடனே அதுக்கு ரோபோட் பதில் சொல்லுது. ஐ டு நாட் ஈட் ஃபுட் ஐ காண்ட் மேக் இட். நான் எதையும் சாப்பிட மாட்டேன், அதனால என்னால் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. மறுபடியும் விக்கி சொல்கிறான். ப்ளீஸ் க்ளீன் மை ரூம் நவ். என்னோட ரூமை க்ளீன் பண்ணி தரியான்னு கேட்குறான். அதுக்கு ரோபோட் பதில் சொல்லுது. நோ ஐ காண்ட் க்ளீன் யுவர் ரூம். உன்னோட ரூமை என்னால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. தென் விக்கி பேசுகிறான். ஐம் ஹங்க்ரி ப்ளீஸ் மேக் மீ எ கப் ஆஃப் டீ. எனக்கு ஒரு கப் டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கு ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் டீ அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்னால் வந்து எப்படி டீ போடணுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரோபோட் சொல்லுது. தென் விக்கி ரோபோட்டை கேட்குறான். ஐ வாண்ட் யூ டு சார்ஜ் மை ஃபோன். என்னோட ஃபோனை நீ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார்ஜில் போடணும்னு சொல்லி சொல்கிறான். உடனே ரோபோட் ரிப்ளை கொடுக்குது. நோ ஐ கேனாட் டூ தட். யூ மஸ்ட் சார்ஜ் மை பேட்ரி நவ். நீ என்னோட பேட்டரியை இப்போ போய் சார்ஜில் போடு அப்படின்னு சொல்லி ரோபோட் சொல்லுது. அடுத்து விக்கி மறுபடியும் கொஞ்சம் இதாகி பேசுகிறான். ஐம் போர்டு ப்ளீஸ் ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது ஒரு நல்ல பாட்டு ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ரோபோட் வந்து ரிப்ளை கொடுக்குது. குட் ஐடியா, நல்ல ஐடியா தான் நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லுது. தென் ஒய் டோன்ட் யூ ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். நீயே எனக்காக ஒரு நல்ல பாட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோபோட் கேட்குது. விக்கி வாஸ் ஆங்க்ரி வித் அ ரோபோட். அவனுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு அந்த ரோபோட் பேசுகிறதெல்லாம் கேட்டு. தென் விக்கி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். டேட் செல் திஸ் ரோபோட் நவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்பா ப்ளீஸ் இதை விற்றுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ரோபோட் வந்து அதுக்கும் ரிப்ளை கொடுக்குது. என்ன ரிப்ளை கொடுக்குதுன்னா, எஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் பர்சன். எனக்கு ஒரு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட என்னை விற்றுருங்க. ஐ டு நாட் வாண்ட் டு பி வித் அ லேசி பர்சன். என்னால் வந்து இந்த மாதிரி சோம்பேறித்தனமான ஒரு மனுஷங்கிட்ட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. விக்கி வாஸ் அஷாம்டு. அப்போ தான் அவனுக்கு வந்து அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது புரியுது. தென் விக்கி பேசுகிறான். ஹோ இஸ் தட் ஒய் யூ டிட் நாட் டூ மை ஒர்க். இதனால தான் நீ என்னோட வேலை எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தென் ஐம் சாரி ஐ வில் டூ மை ஓன் ஒர்க். என்னோட வேலையை இனிமேல் நானே பார்த்துப்பான்னு சொல்கிறான். ஃபாதர், அப்பா, ஐ டு நாட் நீட் அ ரோபோட். எனக்கு எந்த விதமான ரோபோட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஃபாதர் வாஸ் ஹாப்பி ஹிஸ் ஐடியா ஒர்க்டு. அவரோட ஐடியா வந்து வேலை செஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த ட்ரிக் ரோபோட் லெசன். தென் இதுக்கு கீழே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் நரேட்டிங் த ஸ்டோரி ஆஸ்க் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ கீழே அந்த ஸ்டோரியை நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்கணும். த எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்சஸ் ஆர் கிவன். ஸோ எந்த மாதிரியான பதில் வரணுன்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதிலெலாம் வந்துச்சுன்னா நம்மளோட நெரேட்டிங் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி காமிக் கேரக்டர்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இந்த கதையில் வந்த கதை மாந்தர்கள் என்னென்ன கேரக்டர்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம், எத்தனை பேருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி. ஸோ தெர் ஆர் 3ன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அவங்க 3ன்னு பசங்க சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்கன்னா ஓகே அவங்களுக்கு ஸ்டோரி வந்து புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தென் நேம் த கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யார், அவங்களோட பேரெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லணும். ஸோ யார் யார், விக்கி, ஹிஸ் ஃபாதர் அண்ட் த ரோபோட். தென் வாட் கைண்ட் ஆஃப் அ பாய் வாஸ் விக்கி இன் த பிகினிங். ஸோ ஆரம்பத்தில் விக்கி எந்த மாதிரி பையனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அ லேசி பாய். ஹவு டு வி நோ தட் ஹி வாஸ் அ லேசி.
ஸோ அவன் எப்படி ஹி வாஸ் லேசி, அவன் எப்படி வந்து ஒரு லேசியாக இருந்தான் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஹி டிட் நாட் டூ ஹிஸ் ஒர்க், அவன் வேலையே செய்யலை. ஸோ இது எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக கொஷின்ஸ் இருக்குது, பசங்களாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. தென் இங்கே ஒரு வேர்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதை ஆக்டிவிட்டியில் பார்த்துருக்கோம், இந்த கிளாப் அண்ட் ஸ்டாம்ப் ஆக்டிவிட்டியில் இருக்கும். நவ் ப்ளே த ஆடியோ ஆஃப் த ஸ்டோரி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன். ஸோ இப்போ நம்ம டிஹெச்பிலே கியூஆர் இருக்கும், அதில் ஆடியோ இருக்கும், அந்த ஆடியோவை நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ்க் தம் டு ரீட் த வேர்ட்ஸ் இன் த வேர்ட் வால் அண்ட் சர்க்கிள் தம் இன் த ஸ்டோரி கிவன் இன் their ஒர்க் புக், பேஜ் நம்பர்ஸ் 10 and 11. ஸோ 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 10 and 11 இந்த ஸ்டோரி இருக்குது. இந்த வேர்ட் வாலில் இருக்க வேர்ட்ஸை வந்து பார்த்து பசங்க வந்து அந்த அந்த ஸ்டோரியில் இந்த வேர்ட்ஸை வந்து அவங்க சர்க்கிள் பண்ணணும். ஒன்ஸ் தே ஹாவ் சர்க்கிள்டு ஆல் த வேர்ட்ஸ் தே கேன் ரீட் த வேர்ட்ஸ் டு their ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க அந்த ஸ்டோரியில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சர்க்கிள்டு வேர்ட்ஸை மட்டும் அவங்க வந்து ரீட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட 5A கம்ப்ளீட் ஆகுது. தென் 5B, திஸ் ஒன் இஸ் ஆல்சோ லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ஃபார் 5th ஸ்டாண்டர்ட். ஸோ இது 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும். நாம் இதை அடுத்து ஒரு பார்ட்டாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ.